பரபரப்பான இந்த காலகட்டத்துல ஒரு விஷயம் நடக்குது. அம்மா, அப்பா 2 பேரும் வேலைக்கு ஓடிர்றீங்க. காலையிலேயே வேலைக்கு போடும்போது பிள்ளைங்க சில வீட்ல 2 பிள்ளைங்க இருக்கலாம், 5 பிள்ளை இருக்கலாம், 6 பிள்ளை இருக்கலாம். இந்த மாரி நெறைய பிள்ளைங்க இருக்கிற வீட்ல என்ன பண்ணிர்றீங்க, காச குடுத்துட்டு வேலைக்கு போயிர்றீங்க. இந்த பிள்ளைங்க என்ன சாப்பிடுதுங்கன்னு கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? ஏன் இந்த டாபிக்க இன்னைக்கு நான் தொட்டு பேசுறேன்னா, நான் கண்கூடா பார்த்தேன் ஒரு வீட்ல இல்ல, சில வீட்ல பார்த்துருக்கேன். ஆனா அதுவும் குறிப்பிட்டு ஒரு வீட்ல கொக்கோ கோலாவை ஊத்தி 2 வயசு 3 வயசு பிள்ளை கையில கொடுத்துட்டு ஓடுறாங்க, வேலைக்கு ஓடுறாங்க. கொக்கோ கோலா பாத்துக்கங்க. இன்னைக்கு பிள்ளைங்க சீக்கில விழுந்துருதுங்க சிறு வயசுலயே. இனிப்பு நீர் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, இன்னும் பல சீக்கு. என் பிள்ளை நல்லா குண்டா இருக்கணும்னு சொல்லி சைஸா இருந்தா பெருமையா பேசிக்கிறீங்க. ரொம்ப சைஸா இருக்கு, என் பிள்ளை நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு. ரொம்ப சைஸா ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. சைஸா இருக்கிற பிள்ளை ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனத்துக்கு எடுத்துக்கணும். ஏன் அந்த காலத்துலலாம் எங்க வீட்டுலலாம் அந்த காலத்துலலாம் எங்க வீட்டுல இல்லை, எல்லாரும் வீட்லயும் அந்த காலத்துல வேலைக்கு போறதுக்கு முன்னுக்கு சமைச்சு வச்சுட்டு தான் போவாங்க. ஒரு கறியை வச்சுட்டு, ஒரு சோறாக்கி வச்சுட்டு, ஒரு பெரட்டல் ஒண்ணு செஞ்சு வச்சுட்டு தான் வேலைக்கு போவாங்க. அத்தனை பிள்ளைங்க இருக்க சாப்பிடணுமேன்ட்டு. இப்ப வந்து பிள்ளைங்களை விட்டுட்டு பிள்ளைங்களுக்கு சம்பாதிக்கிறேன்னு சொல்லி ஓடுறீங்க. இங்க பிள்ளைங்க சீக்கில விழுந்துருச்சிங்கன்னா அது சம்பாரிச்ச காசு அத்தனையும் அந்த பிள்ளைக்கு தான் செலவு பண்ண போறீங்க. அப்புறம் எதுக்கு ஓடி ஓடி சம்பாதிக்கிறீங்க? சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை. அந்த பிள்ளைங்களை வந்து எப்படி நல்ல சாப்பாடு கொடுக்கணும், எப்படி நல்லா வளர்க்கணுன்றது முக்கியம். நீங்க காசை கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அதுங்க கடையில போய் கொக்கோ கோலா, கேஸ் தண்ணி, இனிப்பு ஜாமானுங்க, குரோப்போ இந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்டுட்டு வயிற்ற நிறச்சிக்குதுங்க. இது வந்து இன்னைக்கு பேசுறதுக்கு காரணமே இது பார்த்த ஒரு விஷயத்தினாலதான் இது பேசுறோம். இன்னும் நடக்குது, நிறைய இடத்துல நடக்குது. இதை நீங்க மாத்திக்கணும். நேரம் காலையில இல்லைன்னா ராத்திரியே சமைச்சு வச்சுட்டு போங்க. சமைச்சு வச்சுட்டு போனீங்கன்னா காலையில சூடு கட்டி கூட பிள்ளைங்க சாப்பிட்டுக்கோங்க. அது ஹெல்த்தியான சாப்பாடு தான். காசு இருக்குன்ட்டு காசை கொடுத்துட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, இப்படி சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போறது வந்து கரெக்டான வழி இல்லை. அதை மாத்திக்கிங்க. உங்க பிள்ளைங்களை ரொம்ப சேஃபா ரொம்ப ஆரோக்கியமா வளர்க்கறதுக்கு வழியை பாருங்க. இதை விட்டுட்டு நான் பணம் சேர்க்க போறேன்னு சொல்லி ஓடுனீங்கன்னா பிள்ளைங்க நாளைக்கு சீக்கில படுத்துச்சுன்னா அந்த பணத்தை அங்க செலவு பண்ணிடுவீங்க. ஒரு கவனத்துக்கு எடுத்துக்குங்க.